சொல்லுங்கள். வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இப்பொழுது கருப்பு உளுந்தில் நம்ம ஒரு வித்தியாசமான பாயாசம் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து நம்ம பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண காலங்களில் பிள்ளைங்களுக்கு களி கொடுப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க அந்த களியை சாப்பிட்றதில்ல. அதனால் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதற்காக வேண்டிய பொருட்கள்: கருப்பு உளுந்து 1 கப் எடுத்திங்கன்னா அதே கப்பில் மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப். அதை நம்ம கழுவி காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டது இது. அது போக கருப்பட்டி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிடணும். இதுக்காக தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. ஏலக்காய், சுக்கு, இதுதான் இதற்கு. இதை செய்கிறதுக்கு ஒரு விஸ்க்கு. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். சொல்லுங்கள். நம்ம இப்போ அரைச்சி வச்ச மாவில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஒரு விஸ்க்கு வச்சு இப்படி கரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பட்டி, தேவையான அளவு கருப்பட்டி எடுத்து அதை நம்மளுக்கு மண்ணெலாம் இருக்கும், அதனால் அதை நம்ம தண்ணி வச்சு இப்படி காய்ச்சி வச்சுக்கிட்டா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். நம்ம கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச மாவை அது கூட ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும், அல்லது நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். இப்படி நல்லா இதை கிண்டிக்கிட்டே வரணும். நம்ம இது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம விரல தண்ணியில் முக்கிட்டு இப்படி இதை வச்சு பார்த்தா நம்ம கையில் அது ஒட்டாமல் வந்ததுன்னா அது வெந்துட்டுன்ட்டு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி அதை இது கூட ஊற்றணும். ஊற்றி இது கொதிச்ச பிறகு இது கூட தேங்காய் பூ, திருகி வச்சிருக்க தேங்காய் பூ, வாசனைக்காக ஏலக்காய், டைஜஷன் ஆகுறதுக்காக கொஞ்சம் சுக்கு, இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் ஸ்பைசியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முந்திரி, பாதாம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் போட்டு சாப்பிடலாம். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எலும்பு வீக்கானவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம செஞ்ச கருப்பு உளுந்து பாயாசம் ரெடி ஆயிட்டு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்துள்ளது, டேஸ்டானது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.